அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். காலை வணக்கம், குட் மார்னிங். ஸோ ஆங்கிலம் தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது போல இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க. ஓகே ஓகே. நேஷ்னல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி மற்றும் பீக்ஸ் மேகசின் இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்துணை வெற்றியாளர்களையும் எங்களுடைய கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ எல்லாருமே உட்கார்ந்தோன்னா உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்கு? அதாவது ஃபீல் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய விதம் இருக்குல்ல. அதாவது ஃபீலிங் ப்ரௌட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பசங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, அப்படி தானே? நம்மளும் ஸ்டேட்டஸ் போடுறோம், ஏன்னா நம்மளும் சின்ன பிள்ளைங்க தான். உடனே சிரிக்கிறார் சார், நம்மளும் சின்ன பிள்ளைங்க தான் அப்படின்னும் போது இன்னைக்கு எல்லாரோட மூடு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்படி தானே? ஸோ அவங்க ஏதாவது ரொம்ப சந்தோஷமாக போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். சரி, அப்போ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்களோட ஃபீலிங்ஸை எங்கே போட்டுட்டு இருக்காங்க? அது இந்த தம்பிகிட்ட கேட்போம். உன்னோட ஃபீலிங்ஸ்லாம் எங்கேம்மா ஷேர் பண்ணுறேன்? ஆன்லைனில் தான் பண்ணுறீங்க. இப்போ நாங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் போடுறோம், நீங்கள் எதில் போடுறீங்கம்மா? இன்ஸ்டாவில் போடுறீங்க. வேறு? இன்ஸ்டாவில் மட்டும்தான் போடுறீங்க, ஸ்னாப்லலாம் போடுறது இல்லையா? போடுறதில்ல. இன்னும் தம்பி ஸ்னாப்புக்குள்ளே வரல போல இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபீலிங்ஸை உடனே போடுறாங்க. ஸ்னாப் ஷாட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் பார்த்தா ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஃபேன் சுற்றுறதை ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தான். ஃபேன் சுற்றிட்டு இருக்கு. இன்னொரு பையன் பார்த்தா ஏசி ஓடுறத போட்டிருக்கான். ஏசி அதை நம்பர் போடுறான். எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அவங்களுக்குள்ள எப்படி அந்த கனெக்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதே போல் அதில் ஸ்ட்ரீக் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறாங்களாம். அப்படின்னா என்னடா அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் எத்தனை நாள் போஸ்ட்டுக்கு போஸ்ட் போடுறீங்க, கரெக்டாக அந்த கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணி இப்படி அவங்களுக்குள்ள ஒரு உலகம் என்பது, அந்த இளைஞர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உலகம் என்பது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அப்படி தானே? இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஸ்னாப்பில் இருக்கீங்கப்பா? இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் யாருமே இல்லை. யாரோ இருந்தாலும் வெளியே சொல்ல வேணாம்ப்பா, எதுக்கு நமக்கு தேவையில்லாமல். சரி, அப்போ நான் மட்டும்தான் யூத்ன்னு நினைக்கிறேன், நான் இருக்கிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய பேர் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு எல்லாத்துலேயுமே இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக இருக்கிறது. நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு வெற்றியாளராக இருக்க முடியும். இன்னைக்கு பையன் இன்ஸ்டாவில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்பாவும் என்ன பண்ணணும்? டிஃபால்ட்டாக இன்ஸ்டாவில் இருந்தே ஆகணும். அப்பா நீங்கள் வேற நாங்கள் ஜாலியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறேன். இந்த அங்கிள், இந்த பூமர் அப்படி கொளுத்தி போடுறாரு அப்படின்னு அந்த பையனோட மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்குது. இன்னைக்கு பொதுவாக இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே நாமும் இருக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது.
அப்ப இளமை என்பது வந்து ஒரு குறியீடாக ஒரு எண்ணாக பார்க்கக்கூடிய அவசியம் வந்து பெருசா தேவையில்லை. அந்த இளமையான அந்த எண்ணங்கள் என்பதே போதும். அப்ப நம்ம வெற்றியாளர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா இளமையான எண்ணங்களை நாம் தக்க வைத்துக் கொண்டால் நாம் வெற்றியாளர்கள். என்னைக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் நமக்கு இந்த ஏஜ் ஆயிடுச்சு, ஒருவேளை நம்ம 35 ஆயிட்டோம், இல்ல 30s இருக்கிறோம், இல்ல அவர் நினைக்கிறேன் என்ன பார்த்து வந்து இன்னும் குறி சொல்ற மாதிரி சொல்லு அந்த யங்ஸ்டர் வந்து அவர் திங்க் பண்றாரு. ஏன்னா ரொம்ப ஆர்வமா கேட்கிறார், பார்த்தா ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காரு லைட்டா. அதாவது எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா நாம் வந்து இளமையாக நம்மை வந்து வைத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம். அப்ப முதுமை என்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம். நாம் வந்து வெற்றியாளர்கள், வாழ பிறந்தவர்கள், வெற்றி பெற பிறந்தவர்கள். அப்ப அந்த வெற்றி என்பது எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நடவடிக்கைகளாலும் செய்கைகளாலும் தான் வெற்றி என்பது அடையாளப்படுகிறது. இன்னைக்கு நம்ம வெற்றி யாராவது கொண்டாடுவாங்களா? சப்போஸ் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய இன்னைக்கு சாதிச்சிட்டோம், ஒரு வின் பண்ணிட்டோம், இல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டோம், இல்ல செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டோம், ஒரு அவார்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் வந்து முழுமையாக நமக்கு வந்து வாழ்த்து தெரிவிப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்த்து தெரிவிப்பாங்க? கண்டிப்பா வந்து ரொம்ப 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 ரேர் பாசிபிலிட்டி தான். சப்போஸ் நீங்க வந்து உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வரீங்க, அம்மா இன்னைக்கு வந்து எனக்கு சென்னையில் வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, இந்த கவிக்கோ கன்வென்ஷன் சென்டர்ல எனக்கு ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த முழுமையான அந்த பூரிப்பு, முழுமையான அந்த சந்தோஷம் யாரிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாட்ட இருக்கும், நம்ம அப்பாட்ட இருக்கும். கண்டிப்பா அப்படித்தானே? அதை கடந்து வந்து பாத்தீங்கன்னா திருமணமானவர்கள் அப்படின்னு சொன்னா மனைவியிடம் இருக்கும், அதே போல கணவனிடம் இருக்கும். அப்ப இதுதான் உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னல். இது அப்ப இந்த உறவு பின்னல் என்பது இருந்தது அப்படின்னு சொன்னா, அழகா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி நிச்சயம். அதாவது இன்னைக்கு நம்ம நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்க வந்திருக்கிறீங்க, எல்லாருமே நாம எல்லாருமே வந்திருக்கிறோம். அந்த வேர் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து காம்படிஷன் கூட, நீ நல்லா கத்துறியா நான் நல்லா கத்துறேன் பாப்பவா சேலஞ்ச், இல்லை குழந்தைய கத்த விடுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ஏன்னா அவங்கள வந்து ஃப்ரீயா இருக்க விடுங்க. ஆமா சார், நீ என்ன கத்துற நான் கத்துறேன் பாடுறா சேலஞ்ச். ஆனா அந்த குழந்தையினுடைய அந்த மழலை பேச்சுக்கு இணை என்பது எதுவுமே கிடையாது. அப்ப வள்ளுவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்வார், குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தை பேசுறதை விட ஒரு பெரிய ஒரு பேச்சரங்கம் இல்ல ஒரு வெற்றி அரங்கம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அப்ப அந்த சும்மா இருக்கக்கூடிய அந்த அறைகளை குழந்தையினுடைய சிரிப்பால் நிரப்பி விடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு வந்து நம்ம என்னதான் நம்ம மணிக்கணக்கா பேசுறோம் அப்படின்னு வச்சுங்களேன் தம்பி, மணிக்கணக்கா பேசினாலும் நம்ம பிள்ளைங்க வந்து குழந்தைங்க அந்த வீட்டுல சிரிச்சுது அப்படின்னு சொன்னா அந்த அறை முழுவதும் அப்படியே பூ பூக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே ஜாஸ்மின் வந்து அப்படி பூக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தை வீட்டுல இருக்கிறான். அது வந்து பெற்றோர்களுக்கு எல்லாமே அந்த ஃபீலிங்ஸ் புரியும். ஏன்னா ஆரம்பத்துல ஃபீலிங்ஸ்ல ஆரம்பிச்சனால அந்த ஃபீலிங்ஸ்குள்ளே போவோம். நாம வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்குதான் அம்மா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்பெஷலா செய்யணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்குதான் வந்து அம்மா வந்து ஸ்பெஷலா செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே போல அன்னைக்குதான் அப்பா என்ன பண்ணுவாரு, ஏதாவது ஸ்பெஷலான டிஷ் எல்லாம் நம்ம செய்யணும், அதுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்ப மத்தியான நேரம் ஞாயிற்றுக்கிழமையில் அப்படி சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது, உணவு அருந்துகின்ற பொழுது அந்த வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொர்க்கமாக இருக்கும். அதாவது நீங்க என்னதான் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் மிகப்பெரிய ஒரு பஃபேக்குள்ள போனா கூட when you are sitting with your mom and dad or husband or wife with your children, you are having the lunch அப்படின்னு சொன்னா this is the greatest moment ever. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். ஐயா அவர்களை முன்வரிசையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே சார் வாங்க சார், முன்வரிசையில் வாங்க 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 சார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய மேனாள் ஜட்ஜ் அவர்கள் திரு பி கணேசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அப்ப ஒரு வெற்றியாளரை உருவாக்குகிறது எங்க இருந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவனுடைய வீடு தான். அவனுடைய வீடு தான் வெற்றியாளர்களை உருவாக்குகிறது. சமூகத்துக்குள்ள அவன் போகும்போது தட்டி கொடுத்து அனுப்புவாங்க அம்மா, ஏய் உன்னால முடியும்டா போடா. அப்பா சொல்லுவார் உன்னால முடியும், வெற்றியோ தோல்வியோ பார்த்து கொள்ளலாம். மனைவி சொல்லுவாங்க ஏங்க உங்களால முடியுங்க நீங்க போங்க. கணவன் சொல்லுவாரு உன்னால முடியுமா நீ செய்யுமா நான் இருக்கிறேன்.
அந்த பலம் என்பதுதான் உங்களை எல்லாருமே வெற்றியாளர்களாக இங்க உட்கார வச்சிருக்கு. இது உண்மையா இல்லையா? இது உண்மை அப்படின்னா எல்லாருமே உற்சாகமான ஒரு கைத்தட்டல் நீங்களே கொடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்பெக்ட் த ஃபீலிங் ஆஃப் அதர்ஸ். அப்ப ரெஸ்பெக்டிங் த ஃபீலிங் ஆஃப் அதர்ஸ் ஆர் ரெஸ்பெக்ட் த ஃபீலிங் ஆஃப் அதர்ஸ், ரெஸ்பெக்ட் த ஃபீலிங் ஆஃப் யுவர் இன்மேட்ஸ் ஆர் சோல்மேட்ஸ், that is very essential for each and everyone's life or part of the success. அப்ப இதுதான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஒருவேளை மனைவிட்ட நம்ம சொல்றோம், டியர் நான் உன்னை வந்து ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். மனைவி அப்படின்னு சொன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, how will you prove that love? When you are giving the space to your soulmate, that will be proved by your action. அப்ப நீங்க ஜெயிப்பது மட்டும் வெற்றி கிடையாது. ஆண்களுக்கு இங்க வந்திருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருக்குமே சொல்றேன், நீங்க மட்டும் ஜெயிக்கிறது மட்டும் வெற்றி கிடையாது. When you are allowing, when you are giving space your life partner to achieve something, that is the greatest victory of your life. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளாம் இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எரால வந்து இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, see if you think that okay மேல் தான் எல்லாத்துக்குமே மேல் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, it won't work out. So the equal opportunity equity அப்படின்றது வந்து where you have to establish அப்படின்னு சொன்னா, it should be established from your house itself. See when you are having maybe a boy or girl அப்படின்னு சொல்லி son or daughter அப்படின்னு பாத்தீங்கன்னா, the equal importance should be given to everyone in your house. பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம்பளை பிள்ளை படிச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து யாருமே அப்படி நினைக்கிறது இல்லை. யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்கள நல்லா படிக்க வைங்க அப்படின்னு நினைக்கிறதா இன்னைக்கு சொசைட்டி வந்து மாறிட்டு இருக்கு. ஆனா ஒரு சில barriers still we stick on to the old era. So we should come out from that old sentiments and beliefs. அப்ப இன்னைக்கு நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி இல்ல வந்து வெற்றியாளர்களாக வருகை தந்துள்ள உங்க எல்லாருக்குமே வந்து உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து அந்த இன்டெகிரேஷன் வேர் it should start or elevate from அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, that is from your house, from your heart, from your relationship. அதுல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வெற்றியாளர்களாக வந்து நீங்க தொடர முடியும். சரி, எல்லாருக்குமே அடுத்ததா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இந்த நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னா என்ன அகாடமி இது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, திரு அழகப்பனார் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. more than 50 years ago. அப்ப அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இப்ப இருக்கிற மாதிரி தொலைக்காட்சி பெட்டி இல்ல செல்போனு எந்த ஒரு விஷயமே நம்ம கிட்ட கிடையாது. if you want to meet someone அப்படின்னா you have to maybe you have to write a letter or give a telegram or something like that. You have to meet the people, that's it. அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஆடிட்டோரியம், அதாவது அரங்க நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அது ஒரு லைட் மியூசிக்கா இருக்கும், இல்ல ஒரு டிராமாவா இருக்கும். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார் திரு அழகப்பனார் அவர்கள். ஏறக்குறைய 50 ஆண்டுகளை கடந்து வந்து அந்த நிகழ்ச்சி வந்து இன்றைய வரைக்கும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வெற்றியாளர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நடத்தினாங்க. See, அதாவது வந்து where you are receiving this award அப்படின்னு சொன்னா, one of the prestigious institution or the trust or the academy that still exists in this society for more than 50 years. அப்ப 50 ஆண்டுகளை கடந்த ஒரு நல்ல அமைப்புல வந்து நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க, விருதுகள் வாங்க போறீங்க. Think or imagine the reputation of the organization. அப்ப முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மியூசிக் அகாடமியில ஜெர்மன் ஹால்ல ராஜா அண்ணாமலை மன்றத்தில் இப்பவும் அப்படிதான். மேபி every year maybe 3 or 4 times we are organizing such a functions, maybe in different parts of Tamil Nadu also. அப்ப எல்லா இடங்கள்லயும் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். சரி, இதுல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பார்ட் வந்து we are giving the awards to the achievers. The next portion what we are doing now, we are doing some social work. நிறைய சமூக சேவைகள்லாம் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மேடையில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக நம்முடைய மேடைக்கு வருகை தந்திருக்கிறாரு. அதே போல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து மேடைக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற ஆளுமைகள் எல்லாம் வந்து வந்த ஒரு மேடை தான் இந்த நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி.
அதே போல பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் மனோகர் அவர்கள், இன்னும் நம்ம நடிகர் வந்து விஷால் அவர்கள் வந்திருக்கிறாங்க, சூர்யா அவர்கள் வந்திருக்கு. இப்படி எண்ணற்ற கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து அவார்ட்ஸ் வந்து கொடுத்த ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி. அப்போ அந்த அமைப்பில் வந்து நீங்கள் வந்து விருது வாங்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐசி அகாடமி அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதில் கோல்டன் மெமரிஸ் அப்படின்னு போட்டிருப்போம். அதில் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ், யூ குட் சி த பிக் பீப்புள் இன் தட் ஃபோட்டோ ஆல்பம்ஸ். ஸோ அது போன்ற ஒரு நல்ல அமைப்பில் வந்து நீங்கள் வந்து விருது பெறுவதற்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. இன்னும் வந்து ரொம்ப பியூட்டியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசுவதற்கான ஆட்கள் வந்து குறைந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். See, wherever you go, the people may talk about their religion or maybe the caste or their region where they live or maybe on the street or something like that. They are all forming different associations. அப்ப எல்லாருமே அவங்க என்ன பண்றாங்க, சாதி மதம் இனம் மொழி சார்ந்த அமைப்புகளை வச்சு அதில் அவர்களுக்கு வந்து விருது கொடுப்பது இது போன்ற விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து very few organization they are inviting people from Kashmir to Kanyakumari all around the globe to give awards. That is the one and only association or the organization maybe that exists for more than 50 years is our organization. அப்ப எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அப்ப சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து தேசம் கடந்து மானுடம் காப்போம் என்கிற ஒரே ஒரு ஒற்றை இலக்கோடு ஒரு அற்புதமான ஒரு பயணம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமியில் மட்டும்தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. See, the next question where you maybe that may erupt from your mind, how we are chosen by the organization, is it so? Right? அப்ப எல்லாருக்குமே ஒரு மனசுல வந்து ஒரு கேள்வி வந்திருக்கும், நம்மளை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? சரி, நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், ஐ மே பி இன் மேபி காஞ்சிபுரம், ஐ மே பி இன் கன்னியாகுமரி, ஐ மே பி இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. எப்படி வந்து எங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி வந்து உங்க மனசுக்குள்ள வந்திருக்கும். நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய சமூக சேவகர்கள் இருக்காங்க, அதே போல வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கம்மா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறப்பான ஆளுமைகள் பற்றிய தகவல்கள் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கடிதம் வரும், அந்த கடிதத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுமா அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அவங்களெல்லாம் அவங்களுடைய தலைமையில வந்து நம்ம பேசி ஒரு நாள் குறித்து அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். திஸ் இஸ் a procedure what we are following for several years. அப்ப இந்த அவார்டு என்பது ஒரு மதிப்புமிக்க ஒரு அவார்டாக இருக்கிறத வந்து பார்க்கிறோம். முறையாக தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு அழைப்பு அனுப்பி அவர்களை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி then only we are issuing that final list of that awardees. அப்ப எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவார்ட்ஸ் எல்லாம் எதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு விருது என்பது எதற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வியர்வைக்கு எடுக்கக்கூடிய விழா தான் இந்த விருதுகள். நம்ம லாங் ரன்ல ஓடிக்கிட்டே இருப்போம், நம்ம யாராவது நம்மளை திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா இல்ல, நாம விரும்பி பார்த்தால் மட்டும்தான் அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள் என்கிற நிலைமை இருக்கிறத பார்க்கிறோம். யாராவது தட்டி கொடுப்பார்களா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். there are many people they are ready to என்னதுமா அவங்க எங்கடா நம்மளை தட்டி விடுவதற்கான ஆட்கள் அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்கிறோம். அப்ப appreciation is required, recognition is required. So these are all the strong elements for our continuous performance in our journey. யாராவது appreciate பண்ண மாட்டாங்களா? See, we want that smiling face of appreciation. We want that a simple recognition. ஈவன் நம்ம வீட்டில் என்ன பண்றோமா, வீட்டில் ஈவன் சொல்ல முடியாது, வீடு தான் வந்து நமக்கு சொர்க்கமே. வீட்டில் வந்து ஒருவேளை அம்மா இல்லை ஒய்ஃப் யாராவது ஒரு குழம்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டு செய்யறாங்க, அந்த பிரியாணி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை சாப்பிட்டோன்னா அவங்க நம்ம முகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்காக ஃபேஸை பார்த்துட்டு இருப்பாங்க? அந்த மேடம் தான் இப்போ நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பிரியாணி ரெடி பண்ணி வச்சிடறோம். அப்போ ஹஸ்பண்டோட ஃபேஸை எதுக்கு ஒய்ஃப் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க? அப்ரிசியேஷன்.
எல்லாருமே ஒரு everyone please give a very big round of applause to all the women or the men, those who knows cook, those who can cook well. ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் மட்டும் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுக்குள்ள நான் கொண்டு வர மாட்டேன். See, everyone we have to cook. அந்த குக்கில் வந்து நம்ம மக்கா இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்த இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் தாண்டி வருகின்ற போது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே நம்ம சமையல் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா தம்பி. திஸ் ஒன் ஆஃப் த, ஏன்னா கல்யாண மாலை ப்ரோக்ராம்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்க, எனக்கு நல்லா சமைக்க தெரியும், நான் நல்லா வீட்டெல்லாம் நல்லா பக்கா, ஏன்னா ஈவன் தோ யார் பையன் சொல்லணும், ஏன்னா இன்னைக்கு அது மாதிரி காலம். ஏன்னா ஈக்குவலி தேர் ஆல் ஒர்க்கிங் ரைட், ஈக்குவலி தேர் ஏர்னிங், ஸோ யூ ஹாவ் டு ஷேர் த கிச்சன். அங்கே போயிட்டு நான் சொல்லுவேன் எனக்கு நல்லா சமைக்க தெரியும், ஓகே தென் யூ ஆர் செலக்டட். சரி, ஏன்னா சமைக்கிறது நல்ல ஒரு விஷயம் தானே. அப்போ ஒரு மனைவி அல்லது ஒரு அம்மா எதற்காக வந்து அந்த முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா, அந்த ஒரு வெரி ஃபர்ஸ்ட் பிட் ஆஃப் தட் ரைஸ் அதை வாயில வச்சுட்டு அப்படி நம்ம தொண்டைக்குழியாக்குள்ள அப்படியே இறங்கி நம்ம இதயத்தை, அதை ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஈசோஃபேகஸ் அதை இதயத்தை கடந்து இறங்குறதுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்து வாவ் வேற லெவல்யா, இந்த மாதிரி ஒரு பிரியாணி நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட சாப்பிட்டதில்லை அப்படின்னு ஒரு கணவன் சொல்வான் அப்படின்னு சொன்னா, அந்த மனைவிக்கு அன்னைக்கு என்னம்மா முளைச்சிரும், அப்படியே சிறகு முளைச்சிரும், குட்டி குட்டி கிரீடம் வந்து அவங்க தலையில வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். See, this is a real fact of life. தயவுசெய்து கணவன்மார்கள் இல்லை மனைவிமார்கள் உங்களுக்கு பேச தெரியலனா ப்ளீஸ் ட்ரெயின் யுவர் செல்ஃப். எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலனா ப்ளீஸ் எக்ஸ்பிரஸ் இட். ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் இல்லாதனால தான் நிறைய இடங்கள் நம்ம கேப்ஸ் வந்துடுது. அந்த பிரியாணி நல்லா இருக்குன்னு தெரியும், ஆனால் வாயை திறந்து சொல்றதுக்கு மட்டும் கடகட கடகடன்னு சாப்பிட தெரியும், வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா என்ன. So these appreciations are needed. Maybe you may be young couple or maybe the senior couple or middle aged couple, whatever may be. See, இந்த கப்பலுக்கெல்லாம் லைஃப் கப்பல் நல்லா போனோம் அப்படின்னு சொன்னா these appreciation words are required. Words are real vitamins. ஈவன் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அதுங்களை அப்படியே நம்ம தட்டி கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்க என்ன வரும், அப்படியே நம்ம விரல் பிடிச்சு அழகா நடந்து வரும். மனைவியை அழகா தட்டி கொடுக்க கொடுக்க என்ன பண்ணுவாங்க, மனைவி இருங்க நான் வந்துடுறேன், உங்களுக்கு பிடிக்கும் தான் இதை செஞ்சேன். ஏன்னா சப்போஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் பிரியாணி கிடைக்குதுன்னா 2 தடவை கிடைக்கும், அவர் இதுதான் நல்லா சாப்பிடுவாரு. See, these are all the small compliments you have to give. Okay, so அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு வெற்றியாளர்களுக்கு வந்து இன்றைக்கு கிடைத்த அந்த வெற்றி என்பது, அதே போல அந்த விருதுகள் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, நம்ம ஆபீஸ்ல கொண்டு போய் நம்ம அந்த அவார்டை வந்து வைக்கும்போது டெஃபினெட்லி இட் வில் பி ரெகனைஸ்டு பை த பீப்புள். இன்னைக்கு நம்ம கம்பெனி ப்ரொஃபைல்ல வந்து நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோமா, see we have received that Star Achievers Award from NICA Academy அப்படின்னு சொல்லி போடுறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க அவார்டு வாங்கினவங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தால் அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் எல்லாம் அவார்டு வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்க. We have seen this. அதாவது ஃபர்ஸ்ட் அவார்ட் that is received from that National Integrity Cultural Academy, the later on வந்து you will be receiving awards from different organization. So அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து you will come to a conclusion. What conclusion? அப்போ இந்த ஆள் பேசிட்டே இருக்காரு, எப்படா நிப்பாட்டுவார், தட் கன்க்ளூஷனா? என்ன டேய் மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமாக சிரிக்கடா தம்பி, இந்த அங்கிள் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு, நான் அப்பயே சொன்னேன் சண்டே வந்து நான் வரல, என்னை கஷ்டப்பட்டு இழுத்து கூட்டிகிட்டு வந்து என்னை உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி சில யங்ஸ்டர்ஸ்க்கு, நம்ம மேபி ஸ்கூல் கோயர்ஸ் இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படியேவா, அப்படி இல்லைல்ல, அந்த பையன் தான் நல்ல பையன், அப்படி பாவமாக சொல்கிறான். So these are all new experience. You should learn this new experience. You have to explore. ஏன்னா இன்னைக்கெல்லாம் யங்ஸ்டர்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். என்னடா சண்டே எங்கடா வெளியே போறோம்னு நாங்கள் வந்து we want to explore அப்படின்றாங்க. அப்போ எக்ஸ்ப்ளோர் ஆகிறத பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது, எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடக்கூடாது. later on you will be saying that experience அப்படின்னு சொல்லக்கூடாது. if it is a good experience அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். See, before exploring anything, you should think that is it give whether it may give experience or bad experience, that you should think well in advance. Okay, நம்ம ப்ரோக்ராமோட அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம். இது ஒன்றும் ரொம்ப பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை, ரொம்ப ஜாலியாக வாங்க.
உங்கள் கம்பெனியில் உங்கள் ஆர்கனைசேஷன் வந்து எப்படி இருந்தது நேற்றைக்கு, இன்னைக்கு எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்க பண்ண போகிறீங்க, சும்மா சுருக்கமாக ஒரு 1 minute உங்களை பற்றின விஷயங்களை ஷேர் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ எல்லாமே ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. ஹலோ ஹலோ. ஸோ முதலாவது நம்ம யாரை அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் ஏ தேவராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வெற்றிவேல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். சார் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வருகை தந்திருக்காரு. சார் வாங்க சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சார், கிட்ட வாங்க. நல்ல நல்ல உயர்ந்த மனிதர். வேண்டாம், நம்ம அந்த காலத்து சத்யராஜ் கமல் மாதிரி சொல்லிக்கலாமா? வேண்டாம், ஓவரா பில்டப் கொடுக்காதயா எல்லாமே. சரி சார், ஓகே. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், சொல்லுங்க சார் உங்களை பத்தி. நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்கேங்க. கரெக்டாக தான் சார். அப்புறம் வெற்றிவேல் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து ஒரு 8 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பராக போயிட்டு இருக்கு. லாஸ்ட்ல இருக்கவங்களுக்கு கேக்குதா? இஸ் இட் ஆடிபிள்? ஓகே, கேக்குது. நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல ரெஸ்பான்சிபிள் அண்ட் ரெஸ்பெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். நல்லபடி போயிட்டு இருக்கு சார். நம்ம நீங்க சொல்லும்போதே நல்லா இருக்கு. அதாவது ரெஸ்பான்சிபிளா பண்றோம், அதே போல ரெஸ்பெக்டா பண்றோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. சரிங்க சார். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க சார்? இந்த ஃபீல்டில் ஒரு 10 இயர்ஸ் இருக்கு சார். 10 இயர்ஸ் இருக்கு. 10 இயர்ஸ். ஓகே சார், 10 இயர்ஸாக இருக்கீங்க. ஆமாங்க சார். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நடத்தணும் அப்படின்னு சொன்னாவே, ஹலோ ஹலோ சார், அதாவது இன்னைக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நடத்தணும். ஹலோ 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 அப்படின்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க சார்? சான்ஸ் நிறைய இருக்குது சார். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அது காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு அனுபவம், நல்ல ஒரு இதுதான் சார். சார், நீங்கள் முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஃபர்ஸ்ட்லேருந்தே செக்யூரிட்டி சர்வீஸ் தான் வச்சுருந்தீங்களா, இல்லை இப்போ லேட்டர் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களா சார்? நான் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கேங்க. ஆமாம், எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். அது போக நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், தொழில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் நம்ம ஹோம்கார்டில் வந்து 2010 வந்து ஜாயின் பண்ணேன். ஸ்டில் வந்து ஹோம்கார்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அது போக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சார், செக்யூரிட்டி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹலோ பண்ணலாம் அப்படின்ட்டு 2015-16 ஸ்டார்ட் பண்ணேன் சார். எம்எஸ்சியில் என்ன சார், என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்க சார்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். ஓ, கம்ப்யூட்டர் சயின்ஸா? இப்போ ஆச்சரியமாக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஃபுல் டைமாக வந்து நீங்கள் செக்யூரிட்டி சர்வீஸ். ஸோ பிஎஸ்சி என்ன பண்ணீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அதாவது ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே போல் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு, ஆனால் இதில் ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தான் வந்து சொந்தமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறார். எல்லாருமே சாருக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலாமா? எல்லாமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அதாவது என்னதான் படிச்சுட்டு வந்து நம்ம அடுத்த ஒரு ஆள்கிட்ட போய் கை கட்டி நிற்காம, அது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் இல்லை, நான் வந்து சொந்தமாக தான் ஒரு தொழில் செய்வேன் அப்படின்னு சொல்லி, அந்த கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாமே தொழில் வளம் மிக்க ஒரு பகுதி, அங்கேருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் சார். சார், உங்கள் எதிர்கால லட்சியம் என்ன சார்? நல்ல ஒரு நல்லா கொண்டு போகணும், டீம் வந்து நல்லா கொண்டு போகணும் ரொம்ப ஆசைங்க. டீமை நல்லா கொண்டு போகணும். சரிங்க. சரி சார், உங்கள் வெற்றிக்கான ரகசியம் என்ன சார்? வீட்டில் ஹவுஸ் தான் சார். வீட்டில் தாங்க. வீட்லையா? ஹவுஸ் வீட்டில் ரகசியம். அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு வர முடியாது. அப்படிங்களா? உங்கள் மனைவி வந்திருக்காங்களா? எங்கே இருக்காங்க? இருக்கேன் சார். அதான், ஓகே. வாழ்த்துக்கள். எல்லாருமே மேடமுக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். ஆனால் ரொம்ப பவ்யமாக ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே எல்லாமே அவங்க தான். அதாவது நம்ம வைணவ இலக்கியத்தில் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்படின்னா சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க வைணவ இலக்கியத்தில். அதாவது இந்த பெருமாள் கும்பிடுறாங்களா வைணவ இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சரணாகதி அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக நம்ம இறைவனை வந்து அவருடைய பாதங்களில், நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனால் பார்த்துருப்போம், அந்த பாதங்கள்லாம் பார்த்துருப்போம். அங்கே போய் விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வில் பி சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இல்லறம் என்பதும் அப்படிதான். அப்ப இல்லறம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த இல்லத்தரசியை வந்து ஒரு அரசியாக வந்து நம்ம உட்கார வைக்கும் பொழுது நிச்சயமா அந்த குயின் வந்து என்ன பண்ணுவாங்க, கிங் வந்து ஒரு ஸ்டெப் போகாம நவுருவார் இப்படி அப்படி.
ஆனால் அந்த குயின் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஸ்டெப்பும் போயிட்டு கிங்குக்கான ஒரு அரியணை வந்து கொடுப்பாங்க. ஸோ வெரி குட் சார், வெரி குட் சார். உங்கள் மனைவியிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன சார்? அது நல்லா கேர் பண்ணிக்கோங்க சார். நல்லா கேர், பார்த்தாவே தெரியுதுல்ல. நல்லா ஒன்று சொல்லுங்க, என் புருஷனை கண்ணு வச்சுட்டாங்கப்பா, இன்னைக்கு வீட்டுக்கு போனோம்னா சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லி. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். சார் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சார் நீங்கள் உங்கள் வாழ்க்கை அனுபவத்துலேருந்து ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொன்ன பேச்சை கரெக்டாக கேளுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேளுங்க. ஓகே, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஃபியூச்சர்ஸில், அவங்க சொல்படி கேட்டாலே நல்ல ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சார் வந்து சொல்லும்போது ரொம்ப அழகா ஒரு செய்தியை சொன்னாரு. அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேளுங்க, எல்லாருமே பேசுவாங்க, வருவாங்க, போயிட்டே இருப்பாங்க, ஆனா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக திரு ஆர் ராகேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ரிஜிஸ்டர்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சார் வந்து சென்னை 75 பம்மல்லேருந்து வந்திருக்காங்க. வாங்க சார். சென்டர் வந்துருமா சார்? சார் இது ஓகேவா சென்டர் ஸ்டேஜ்? ஹலோ, ஐ எம் ராகேஷ். ஆக்சுவலி நான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், சென்னை க்ளோஸாக வச்சுக்கோமா. பம்மல்லேருந்து வந்திருக்கோம். சார் இந்த மாதிரி சொன்னாங்க அவார்டு இருக்குன்னு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எனக்குமே என்னன்னு தெரியாது சார். சரிங்க. முதல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது, நான் கேர் பண்ணிக்கல. கொஞ்சம் க்ளோஸாக வச்சு பேசுங்க சார் கிட்ட. செகண்ட் டே ஃபோன் வந்தது. சரி, அப்போ தான் நான் அதை பற்றி ஸ்டடி பண்ணேன். நல்லா இருந்தது கூகுளில். நெக்ஸ்ட்டு ஃபோன் பண்ணி நானே வாண்டடாக கேட்க ஆரம்பித்தேன். எப்படிங்க லாஸ்ட் மந்த் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே சார். சரி, இந்த மந்த் மாற்றிருக்கோம், இந்த மாதிரி டேட்டு அப்படின்னாங்க. சரி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே மிஸ்டர் ராகேஷ், அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறீங்க. யார் இந்த மாதிரி தாடியெல்லாம் இப்படி வைக்கணும், இப்படி மீசெல்லாம் அழகாக ட்ரிம் பண்ணி இந்த மாதிரி ஒரு வரணும் அப்படின்னு யார் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னது? இது என் ஒய்ஃப் தான் சார். ஏய், என்ன இது என்ன நடக்குதுங்க? உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்களா? உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்கம்மா. ஓகே, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அதாவது கணவனை வந்து ஷேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணால் லைஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் தம்பி. தம்பி, அதாவது எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படி தானே? சரிம்மா. ஸோ இதில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய கட்டடங்கள், அதே போல் சின்ன சின்ன கட்டடங்கள், பல்வேறு விதமான கட்டுமானங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இப்போ ரொம்ப பெருவாரியாக பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹவுசஸ் வந்து உருவாக்குறதுக்கான திட்டங்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அப்படி எனக்கு அந்த ஐடியா இல்லை இன்னைக்கு இல்லை. ஓகே, வரும் சார் ஃபியூச்சரில் வரும். ஆனால் உங்களது வந்து அந்த கட்டிட வரைகளை மட்டும் அந்த பிளானிங் நீங்கள் கொடுத்துருவீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் மேஸ்திரி வச்சு கட்டியிருந்தாங்க. சிம்பிளாக ஓப்பனாக சொல்றதுக்கு என்ன இருக்கு, இப்போ நிறையா ஹோம் ட்ரீம் வந்துருச்சு நிறைய பேருக்கு. ஓகே, இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும், ட்ரீம்ஸ் வந்துருச்சு. முதவே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் போட்டு எலிவேஷனை 3Dல பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி நிறைய எய்ம் வந்துருச்சு சரிங்க ஆடியன்ஸுக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாமே 2D ஃப்ளோர் பிளான் பேசிக்ல இருந்து 3D எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், என்ன கான்ட்ராக்டர்கிட்ட என்ன பண்ண போறீங்க, டிராயிங் கொடுங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து புதுமையான அந்த 2D 3D அந்த மாதிரி விஷயம் முன்னாடி என்ன வரப்போகுதுன்னு இப்போவே முன்னாடியே பார்த்துக்கிறாங்க, சிஸ்டம்லேயே பார்த்துக்கிறாங்க. அதனால அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு. மெயினாக இப்போ ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கும் போது முன்னாடியெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ பில்டிங் மெட்டீரியல் குவாலிட்டி குறைஞ்சிருது, எல்லாமே குறையிறதுனால ஸ்ட்ரக்சரல் டிசைன் மக்கள் வந்து சார். அப்போ இன்னொரு கேள்வி, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பில்டிங் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து எல்லாருமே பேசும். ஆமாம் சார். இன்னைக்கு வந்து ஒரு பொதுவான கட்டிடங்கள் வாங்குறோம் இல்லை கட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு சார்ட்டர்ட் இன்ஜினியர்கிட்ட போயிட்டு வந்து நம்ம பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் ABC அப்படின்னு சொல்லி வாங்கணும். அப்புறம் ஃபார்ம் D லைசன்ஸ் அப்படின்னு வாங்கணும். ஸோ அப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியை வந்து நீங்கள் இன்ஷூர் பண்ணுறீங்களா? பண்ணுறோம் சார். ஓகே, ஆஸ் பர் டிராயிங் என்ன செக் பண்ணுவோம், கரெக்டாக இருந்துச்சு. ஆஸ் பர் சாயில் ரிப்போர்ட்டும் அந்த ஸ்ட்ரக்சருக்கு எடுத்திருந்தாங்கன்னா சாயில் ரிப்போர்ட் வச்சு ஃபவுண்டேஷனை செக் பண்ணிப்போம். டிசைன் ஓகே இருந்தால் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்போம். இல்லை, அந்த தம்பி ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம தம்பி ராகேஷ் அவர்கள் செய்யக்கூடிய பணி வந்து ரொம்ப 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 நுணுக்கமான ஒரு வேலை. இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய கட்டிடமோ அது சின்ன கட்டிடமோ அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தட் பில்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அநேகமாக ஒரு 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம போரூரில் கூட ஒரு நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நம்ம கேள்வியே படக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அப்போ பில்டிங் அந்த சாயில் டெஸ்டிங்லேருந்து
அங்கே வந்து அந்த பிளான், அதே போல் இவங்க பில்டிங் ஸ்டெபிலிட்டிக்கு என்ன மாதிரியான அந்த கட்டுமான பணிகள் அவங்க எப்படி வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ற முழுமையான ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பில்டிங்க்கு வந்து ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இவங்க கொடுக்கக்கூடிய நம்ம தம்பிக்கு வந்து எல்லாருமே மீண்டும் ஒரு முறை உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. தம்பி, உங்கள் ஃபியூச்சர் பிளான் என்னப்பா? ஃபியூச்சர் நான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். சரி. ஸ்ட்ரக்சரல் பாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். சரி. ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் நானே ஒரு எம்ப்ளாயாக தான் இருந்தேன். பீரோ இன்ஜினியர்ஸ்னு ஒரு கன்சல்டன்ட்ல எம்ப்ளாயாக இருந்தேன். சரி. அப்போ இருக்கும்போதே நம்ம ஓனா பண்ணணும்னு ஒரு எய்ம் தான். ஓகே. இப்போ ஒரு 6 இயர்ஸில் ஓனா கம்பெனி போட்டு பண்ணிட்டு இருக்கோம். சரி. நெக்ஸ்ட் லெவல் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அது எல்லாருக்கும் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக எல்லாருக்குமே காமிச்சு பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. ஓகே. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வந்து நடக்கும். நிச்சயமாக இறைவனுடைய அருளால் நீங்கள் இன்னும் பல்வேறு சிகரங்களை தொடுவீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்யணும் தம்பி. நன்றிப்பா. நன்றி. தேங்க்யூ. நம்ம தம்பி சொல்றது கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அடுத்தபடியாக வந்து அழைக்கக்கூடிய இனிய நண்பர் யார் அப்படின்னா, ஏடிஎம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம், ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். அவர் வந்து எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவரை மேடைக்கு கூப்பிடலாம். வாங்க சார். ஏடிஎம் நடுவில் ஒரு ஓ போட்டிருக்காரு. ஓ, அட்மாஸ்பியரை உள்ள இறக்கியிருக்கீங்க. ஓ, ஓகே, அட்மாஸ்பேஸ். ஓகே தம்பி வாங்கம்மா, நெருங்கி வாங்கம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரி ஒன். டெரி மைக் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, சூப்பர்ப்பா. ஓகே, அட்மாஸ்பியருக்கு நடுவில் ஒரு அப்பாஸ்டபி போட்டனால தான் நான் வந்து அதை ஏடிஎம் ஆகிட்டேன். ஓகே, வெரி குட் தம்பி, வாங்க நெருங்கி வாங்க. ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. ஸோ நான் ட்ரிச்சிலேருந்து வந்திருக்கேன். பேசிக்கலி கொஞ்சம் க்ளோஸாக வச்சுங்கம்மா இப்படி மைக்கை. ஓகே, நான் ட்ரிச்சிலேருந்து வந்திருக்கேன். பேசிக்கலி ஐம் an architect. We design buildings, interior, exterior, structural designs, landscape designs எல்லாமே டிசைன் பண்ணுவோம். It's been 9 years now நான் ஸ்டார்ட் பண்ணி. கம்பெனி நேம் வந்து அட்மாஸ்பேஸ், ஆர்கிடெக்ட் டெரி மைக்ஸ் ஆஃபீஸ் ஸ்பேஸ், அதுதான் அட்மாஸ்பேஸ்னு வச்சுருக்கோம். வி ஆர் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆல் ஓவர் சவுத் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம். சென்னை, பெங்களூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கொடைக்கானல், சேலம், ட்ரிச்சி, உளுந்தூர்பேட்டை, everywhere we are doing. Right now we are focusing only on consultation and design works for all types of buildings. Hospitals பண்ணியிருக்கோம், ஹோட்டல்ஸ் பண்ணியிருக்கோம், ரிசார்ட்ஸ் பண்ணியிருக்கோம், ரெசிடென்ஷியல்ஸ் பண்ணியிருக்கோம், வில்லாஸ், பங்களாஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் சார். சரிம்மா, நீங்கள் ரொம்ப சரளமாக அழகாக பேசுகிறீங்க. ஏதாவது எம்பிஏல ஏதாவது மார்க்கெட்டிங் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? இல்லை ஸ்ட்ரக்சரல் தவிர வேறு ஏதாவது டிகிரிஸ்? இல்லை, என்ன படிச்சிருக்கீங்கம்மா நீங்கள்? பேச்சுலர்ஸ் இன் ஆர்கிடெக்சர். ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கொடைக்கானலில் இருக்கக்கூடிய கட்டுமான பணிகளுக்கும் நம்ம ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் பண்ணுறதுக்கும் நார்மலாக இப்போ நீங்கள் திருச்சியில் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசமா ரெண்டுக்குமே? பேசிக்காக பிளானிங்லேருந்து மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே மாறும் சார். இது போக கிளையண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். மோஸ்ட்லி நம்ம அங்கே லோக்கலி அவைலபிள் இருக்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் கட்டிங்லேருந்து லேபர் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். இல்லை, இப்போ ஆக்சுவலாக நம்ம ஹில்லி ரீஜியன்ஸில் நம்ம வந்து ஒரு கட்டுமான பணிகள் இல்லை நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அதில் ஏதாவது சேலஞ்சிங் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா? அதுக்கான அட்மோஸ்ட் கேர் ஏதாவது எடுத்துக்கணுமா? என்ன மாதிரி கேர் எடுத்துக்கணும் அங்கே? ஸோ இப்போ நம்ம ட்ரிச்சி மாதிரி பிளெயின் ஏரியாஸ், ட்ரிச்சி சென்னைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோர் ஆஃப் பிளெயின் ஏரியாஸ். உங்களுக்கு ராக்கி ரீஜன்ஸ் கம்மியாக இருக்கும். ட்ரிச்சிலாம் மோஸ்ட்லி வயல் இருக்கும். சென்னை கூட உங்களுக்கு வந்து பீச் சேண்ட் தான் இருக்கும் ஜாஸ்தி. வேற கொடைக்கானல் வந்து மோர் ஆஃப் ராக்கி ரீஜன்ஸ் அண்ட் டெரைனே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கும். ஸோ அந்த ஸ்லோப் மேனேஜ்மெண்ட், அதை வாட்டர் நம்ம ரீடைன் பண்ணணும், சாயில் எரப்ட் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன்ல இருந்து எல்லா பிரின்சிபல்ஸும் நம்ம எப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்தந்த சிட்டிக்கும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்து கொடைக்கானலில் போய் நம்ம பண்ணோம்னா நம்ம எல்லா மரத்தையும் டிஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்தந்த பெர்மிஷன்ஸ் வாங்கி எதை பண்ண முடியுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும், இன்க்ளூசிவாக பண்ணணும். ரொம்ப அழகாக வந்து இன்க்ளூசிவாக பண்ணணும் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு யூஎன்ஓ வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பற்றிலாம் இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், எஸ்டிஜி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ நீங்கள் அந்த எஸ்டிஜி உட்பட அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இதை பண்ணுறீங்க. ஓகேம்மா. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு கேள்விமா, இந்த வேலை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க? இதை வேலையாக பார்க்குறது இல்லை சார். அதான் இந்த வேர்டை தான் வாங்கணுன்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இல்லை, கைத்தட்டல் பார்த்தா அது நல்லா கொடுக்கலாம். இதை நான் வந்து வேலையாக பார்க்கல. ஏன்னா வேலையாக பார்த்தா எப்படி இருக்கும்? வேலையை பார்த்தா எப்படி இருக்கும்?
அப்படியே ரொம்ப பாரமாக இருக்கும், அப்படி தானே? இன்றைக்கி நம்ம வீட்டில் கூட சண்டே நல்ல பக்காவாக வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம், அது ஒரு வேலையாக பார்த்தா எப்படி இருக்கும்? என்னப்பா ஒரு சண்டே வந்தா இது, அதே வந்து நம்ம இல்லத்தரசிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படி பம்பரமாக வேலை செய்வாங்க, இது அது இது அது அப்படி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அதை வந்து அவங்க கடமையாக அதை வந்து ரொம்ப அழகாக நைஸாக பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படி தானே? அதுபோல் இதை வந்து நான் என்னுடைய வேலையாக வந்து நான் பார்க்கல, என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தம்பி. என்ன ஃபியூச்சர் பிளான் என்ன வச்சுருக்கீங்கப்பா நீங்கள்? வீடுன்றது எல்லாருக்கும் காஸ்ட்லி ஆகிட்டு இருக்கு சார். அது எவ்வளோக்கு எவ்வளோ, அதாவது வீடு என்பது இன்னைக்கு வந்து காஸ்ட்லி ஆகிட்டு இருக்கு. ஓகே, குட். அதை எவ்வளோக்கு எவ்வளோ கட் டவுன் பண்ணி எல்லாருக்கும் சாமியான மக்களுக்கும் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு எல்லாமே உற்சாகமாக ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. இன்னைக்கு வந்து கனவு இல்லம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். வீடு இன்னைக்கு எல்லாருக்குமே அப்படிதான். நம்ம எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஜீரோலேருந்து தான் பெரும்பாலும் எல்லாருமே நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்போம். அது நம்ம கன்னியாகுமரியாக இருக்கலாம், இல்லை கோயம்புத்தூராக இருக்கலாம், இல்லை திருச்சி, சேலம், எந்த ஊராக இருந்தாலும் நம்மளுடைய பேஸ் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக தான் இருக்கும். அப்போ நம்ம சென்னை போன்ற நகரங்களில் வேறு நகரங்களுக்குள்ளே நம்ம வெளியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தால் கூட நம்ம என்ன தோணும் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு சின்னதாக ஒரு வீடு இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்ல, நம்ம வீட்டில் நிம்மதியாக படுத்து தூங்கணும். இதெல்லாம் வந்து எல்லாருடைய ஒரு கனவு தான். அப்போ சார் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாரு பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனுக்கும் வந்து வீடு என்கிற ஒரு பெரிய கனவை வந்து ரொம்ப அதை வந்து காஸ்ட்லியாக கொண்டு போகாமல் ஒரு பட்ஜெட்டாக எல்லாருக்கும் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா. இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்கள் எல்லாருமே உங்களை பற்றின குறிப்பு வந்து பயோடேட்டா எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் போகும்போது மறக்காமல் வந்து ரிசப்ஷனில் கொடுத்துட்டு போங்க. அது பீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேகசினில் வந்து இடம்பெறும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு கனெக்ட் வரும் அப்படின்னு இது பண்ணுறோம். சரிம்மா, உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் யார்? ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்? எங்கள் அப்பா சார். எல்லாம் கைத்தட்டல் கொடுங்களேங்க. அந்த தம்பி எவ்வளோ அழகாக யார் உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொன்னால் அப்பா. நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஏஜுக்கு அப்புறம் அப்பானாவே பிடிக்காத ஒரு கேரக்டராக மாறுவார் அப்படின்னாங்க. இப்போ உங்களுக்கு அப்பான்றவர் ஃப்ரெண்டு தான் சார். பாருங்க, அப்பான்றவர் ஃப்ரெண்டு தானா? அப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய அப்பாக்களுக்கு வந்து அழகான ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா, அப்பா வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து ஒரு ஃப்ரண்ட் லைனில் வந்து என்னமா ஒரு பெரிய ஆர்கிடெக்டாக வந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளும் ஃப்ரண்ட் லைனில் வந்து அவங்க பெரிய லெவலில் சாதனை படைப்பாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லிங்க. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லை சார், மேரேஜ். ஓ, அப்போ ரொம்ப சந்தோஷம் தான். அப்போ மேரேஜ் ஆன பிறகு நீங்கள் யூ ஷுட் நோ ஹவு டு பேலன்ஸ் அப்பா as well as ஒய்ஃப். கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. புரியுதாம்மா? ஓகே, நன்றிம்மா, வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. அவர் ஒன்று இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு திக்குன்னு இருக்கும். அடடா, அப்போ கல்யாணம் ஆனால் அப்பாட்ட அதிகமாக பேச முடியாதோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆன பிறகு அப்பாட்ட கொஞ்சமாகவே பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, மனைவிட்ட முழுமையாக பேசுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். அடுத்தபடியாக சிவசக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சார் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து சார் இங்கே வருகை தந்திருக்கார். சார் வாங்க சார், எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். வாங்க சார். ஸோ அப்போ லைஃப்பில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் கற்றுக்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். ஓகே சார், வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். நான் பட்டுக்கோட்டையில் வந்திருக்கேன். நான் சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரைவேட்டாக ஒரு 6 இயராக கம்பெனி ஓப்பன் பண்ணி இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி அப்ராடில் இருந்தேன். சிங்கப்பூர், மலேசியா, துபாய் எல்லாம் இருந்திருக்கேன். அங்கே நம்ம ப்ரீகாஸ்ட்டு, அதாவது சிவில் இன்ஜினியர் வந்து இப்போ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறத ப்ரீகாஸ்ட்டாக பண்ணுவோம். இங்கே அதை நாங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லோக்கலில் வந்து சின்ன சின்ன ஒர்க்கு செஞ்சிகிட்ருக்கோம் அந்த ப்ரீகாஸ்ட் லெவலில். சார், அதாவது இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. சிங்கப்பூரில் வந்து ஒரு கட்டுமான பணியை மேற்கொள்கிறீங்க, இப்போ நீங்கள் பட்டுக்கோட்டையில் மேற்கொள்கிறீங்க. ரெண்டு இடத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? அங்கே வந்து ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி இது இருக்கும் சார். இங்கே வந்து எல்லாமே நம்ம தான் கம்பைன் பண்ணி கொண்டு போகணும். ஒரு சின்ன மார்க்கிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும். அங்கே வந்து ஒன்லி QC ஒர்க்கிங் தானா. ஓகே, ஜஸ்ட் ப்ரீகாஸ்ட் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணிட்டு ரோல் முடிஞ்சிடும். இங்கே அப்படி கிடையாது. மார்க்கிங்லேருந்து பில்டிங் ஃபினிஷிங், கிளையண்ட்டிட்ட வந்து சாட்டிஸ்ஃபையாக கீயை கொடுக்குற வரைக்கும் என்னோட பொறுப்பு தான். சிறப்பு அழைப்பாளர் அருமையான நமீர் கான் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அனைவரும் உற்சாகமான கருவில் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரி சார், அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிஸ்டம் வேற, இங்கே வந்து எல்லாமே A to Z நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. சரிங்க சார். இன்றைக்கி வந்து சார் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின தம்பி வந்து டெரி மைக் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். இன்றைக்கி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் அப்படின்னா
சார் நார்மலாக ஒரு 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 மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்ன பட்ஜெட் இருந்தால் ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்டி கொடுக்க முடியும் சார்? ஒரு 25 lakhs சார் மினிமம். 25 lakhs. ஆமாம் சார், சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுக்கலாம் சார். அப்படியா? டெரி மைக் இருக்காரா அவர்? 25 lakhs இஸ் இட் ஓகே? பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி தம்பி ராகேஷ் 25 பண்ணலாம். ஓகே, ஏன்னா அவங்க எல்லாமே வந்து எல்லாமே ஸ்ட்ரக்சர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்கெல்லாம் லிங்க் ஆகுறாங்க. அதுக்காக தான் மேபி இது வந்து ஒரு பெரிய ஃபாரமாக கூட மாற்றலாம் போல இருக்கு. ஒரு பில்டர்ஸ் லைன் மாதிரி அப்படி ஒரு பெரிய ஒரு ஃபாரமாக கூட மாற்றி இதை மாற்ற முடியும். ஓகே சார், அப்போ 25 lakhs இருந்தால் பண்ணி கொடுக்க முடியும் சார், தாராளமாக பண்ணலாம் சார். சரிங்க சார். இப்போ நீங்கள் ஒரு வீடு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதில் என்னெல்லாம் வந்து எதிர்பார்க்குறீங்க சார்? இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து சிலர் வேணும் அப்படின்னு பேசிக்காக வாஸ்து எல்லாமே கொடுக்குறோம் சார். வாஸ்து பேசிக்காக அவங்க கேட்குறேன். பேசிக்காக உள்ள வாஸ்து கொடுக்குறோம் சார். 100% யாராலும் செய்ய முடியாது. ஓகே, நம்ம வேணா செஞ்சு சொல்லலாம், செய்ய முடியாது. இன்னைக்கு கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க சார்? இப்போ வர்றவங்க வந்து இப்போ உங்ககிட்ட வீடு கட்டணும்னு வர்றவங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சிலர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும், இன்டீரியர்ஸ் இப்படி வேணும்னு கேட்குறாங்க. இல்லை என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க சார் உங்ககிட்ட? இப்போ ப்ராபப்ளி கஸ்டமர் வர்றாங்கன்னா வந்து அவங்க வந்து அவங்க பட்ஜெட்டில் நம்ம முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே இதில் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் அதே இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுன்றாங்க. ஆனால் அது பட்ஜெட்டுக்குள்ள வராது. அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகுது. ஆமாம், இல்லை சார், அதாவது வழக்கமாக நிறைய கட்டுமானங்களில் நம்ம பார்க்குறோம், ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அந்த பூஜை போடும்போது. ஆனால் அந்த பில்டிங் வந்து வளர வளர வர மேபி அட் த டைம் ஆஃப் கிவிங் த கீ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் எல்லா இடத்துலையும் சொல்ல வரல. டாக்கிங் அபவுட் 70% எப்படி தான் சார் இருக்கு? 70 சார் மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமாக சொல்லிட்டாரு சார். இதுக்கு என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி there is a gap between that builder and the customer. இந்த கேப் வரதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை சார், முன்னாடியே அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம தெளிவாக பண்ணிக்கணும் சார். இப்போ கிளைண்ட்டுக்கும் நமக்கு வந்து மியூச்சுவலாக பக்கா அக்ரிமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை தாண்டி எதுவும் செய்ய போகிறதில்ல. ஓகே, நம்ம அக்ரிமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த அக்ரிமெண்ட்டை வந்து சும்மா ஒரு பேருக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதுதான் செய்வேன், கஸ்டமர் எனக்கு இதுதான் வேணுன்றதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை சார். அப்போ அதாவது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, A to Z பக்கா அக்ரிமெண்ட்னா எந்த பிரச்சனையும் வராது சார். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தா வந்து பிரச்சனை இல்லை, எல்லாமே டிரான்ஸ்பரண்டா பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம கையில கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஸோ அதுல இருந்து நூல் பிடிச்ச மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றது. ஓகே சார், உங்க எதிர்கால லட்சியம் என்ன சார்? இப்போ என்னோட கம்பெனி வந்து பிரைவேட் லிமிடெட் நல்ல பெரிய கம்பெனியாக கொண்டு வரணும் சார். அதே மாதிரி இந்த ப்ரிகாஸ்ட் ஃபீல்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போ கொண்டு வரணும் சார். இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனி இருக்குது, சென்னையில் ஒரு கம்பெனி இருக்குது சார். இப்படி இங்கே எதுவுமே இல்லை, அதை இங்கே கொண்டு வரணும் சார் இங்கே. ஓகே சார், நீங்கள் நினைச்சது நல்லபடியாக நடக்கும், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக மிஸ்டர் ஹரிகரன் அவர்கள், பிகே பில்டர்ஸ் ஹரிகரன் சார். கிறிஸ்லைன் ஹோம்ஸ் ப்ராஜெக்ட், உண்ணாமலை கடை அண்ட் சென்னை சார் வந்து எல்லாருமே ஒரு உற்சாகமான கரவொலி எழுப்பி அவரை வந்து சாரை கூப்பிடலாம். சார் வாங்க சார், வாங்க. குட் மார்னிங். நாங்கள் கிறிஸ்லின் ஹோம்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு உண்ணாமலை கடையிலேருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு எங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஃபார் த இன்விடேஷன் he says thanks. ஓகே, குட் சார். சார், இந்த உண்ணாமலை கடைனா இங்கே கன்னியாகுமரியில் இருக்கா? கன்னியாகுமரி மார்த்தாண்டம் பிளேஸ். மார்த்தாண்டத்தில், ஏன்னா இங்கே நிறைய பேர் வரவங்களை எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக. ஓகே சார். ஓகே, நம்ம ஆக்சுவலி என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்பராக வந்து பிளானிங் முதல் எலிவேஷன் எல்லாமே போட்டு அக்ரிமெண்ட் அந்த சார் பேசியிருந்தீங்க. ஸோ அக்ரிமெண்ட் படி நம்ம எல்லாமே பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட்னு வரும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. ஏன்னா சார் இப்போ மெயினாக அதை தான் கேட்டுட்ருக்காங்க, கிளைண்ட்டுக்கும் இன்ஜினியருக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் வராத அளவில் நாங்கள் வந்து கிளியரன்ஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த டிரான்ஸ்பரண்ட் லெவலில் கொண்டு போயிடுவோம். அந்த டிரான்ஸ்பரண்ட் லெவல் கொண்டு போயிட்டு ஈவன் அதாவது சைட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சிசிடிவி வச்சுட்டு கிளைண்ட் அண்ட் இன்ஜினியர், அதாவது நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சரல் டீம் தனியாக வச்சுருக்கோம், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சரல் டீம் தனியாக வச்சுருக்கோம். ஸோ டிசைனிங் ஃபீல்டு வந்து தனியாக வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது அவங்களும் டிரான்ஸ்பரண்டா பாத்துருவாங்க, நம்ம இறக்குற மெட்டீரியல் என்ன எல்லாமே பார்த்துருவாங்க. வாசுதேவன் அவர்கள் வருகை தந்திருக்கார். அனைவரும் உற்சாக கரவொலி எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அப்போ அதாவது நம்ம கிளைண்ட் கிட்ட வந்து பிரச்சனை எங்கெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும், வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே சார்.
அதே மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ளே நாங்கள் வரதுக்கு வந்து ஒரு 8 இயர்ஸாக பாஸ்ட் 8 இயர்ஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபீல்டுக்குள்ளே நாங்கள் வரதுக்கு பேக் போனாக இருந்தது வந்து என்னோடய ஃபேமிலிஸ் தான். ஃபேமிலி இப்போ எல்லாமே வந்திருக்காங்க. என்னோட அம்மா, அப்பா, என்னோட ஒய்ஃபு, சிஸ்டர் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாமே ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்திருக்காங்களா? அவங்க தான் என்னோட பேக் போன். ஓகே, எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. அதாவது பழைய நம்ம தமிழில் வந்து சொல்லுவாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு குடும்பமாக இணைந்து வாழ்கின்ற பொழுது நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய நன்மையில் இருக்கும், நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அம்மாலேருந்து அந்த கடைசி வரிசையில் எல்லாருமே இருக்காங்க. அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க. வேற அப்பா அம்மா, என்னோட சிஸ்டர், ஒய்ஃப் எல்லாருமே வந்திருக்காங்க. உங்க ஒய்ஃப் எல்லாருமே வந்திருக்காங்க. ஓகே சார். அப்ப அவங்க வளர்ற வந்து எல்லாருமே அவங்க வந்து என்ன சொல்றது, என்ன பேக்ல இருந்து ஊக்கப்படுத்தியே விடுறாங்க. ஸோ அதனால வந்து என்னோட ஜேர்னி வந்து ஈஸியா போயிட்டு இருக்கு, சிம்பிளா மூவ் ஆகுது. அதான் இது கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம ஒரு ஆள் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணாவே நம்ம வந்து எல்லாருமே மோட்டிவேட் ஆயிடுவோம். ஒரு ஃபேமிலியே எல்லாருமே நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணா அது எப்படி இருக்கும்? அது கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. சார் சொல்லும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டு குடும்பத்திற்கான ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து இங்க கொண்டு வராரு. நம்ம ஒரு கூட்டு நம்ம உண்மை சார். ஏன்னா நாங்கள் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வந்து இவ்வளோ தூரம் ஃபேமிலியாக வரணும்னா அது உண்மையாக அவங்க வந்து ரெஸ்பான்ஸோட இருந்தால் தான் வருவாங்க. கண்டிப்பாக. ஸோ இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணி, ஏன்னா என்னோட அம்மா இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தலை சுத்தல் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ இவ்வளோ பேசணும் எல்லாருமே வரணும்னா அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம முன்னேறணும், நம்ம நல்லபடியாக மனசுல இருந்து அவங்க நினைச்சா வர. அவங்க அப்பா பேரு அம்மா பேரை சொல்லுங்க சார் மேடையில். அவங்க செல்வராஜ் கிறிஸ்டி அம்மா பேர். ஓகே. அக்கா பேர் வந்து ஃபெல்சித், என்னோட ஒய்ஃப் பேர் சுகன்யா, அக்காவோட பிள்ளைங்க வந்திருக்காங்க பெல்ஜின். சார் நாங்கள் என்ன இலங்கை வானொலி நிலையத்தில் என்ன நேர் விருப்பம் பாடலாக கேட்டுட்டு இருக்கோம். இல்லை ரொம்ப மகிழ்ச்சி பாருங்க. அதாவது ஒருத்தரை கூட விடல பாருங்க. இது வந்து இட்ஸ் வெரி ரேர். நம்ம கூட என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி மீதி பேரை விட்டுருவோம். நம்ம இலங்கை வானொலியில் வந்து வரிசையா அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி வரிசையா அந்த சொல்ற மாதிரி. சார் உண்மையிலே நீங்க நல்லா பிழைக்க தெரிஞ்சவர் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் அந்த தம்பிகிட்ட பேசும்போது சொன்னேன், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட கேட்டேன். அவர் இல்லை அப்படின்னாரு. நம்ம ஈவன் ஸ்கேல் வச்சு கொண்டு போற மாதிரி கொண்டு போயிடும். ஆமா ஆமா சார், உங்ககிட்ட இருந்து அந்த டெக்னிக்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஏமா தயவு செஞ்சு சார்கிட்ட வந்து அந்த டெக்னிக்ஸை வந்து கேட்டுங்க. ஹவு டு பேலன்ஸ் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி. நிச்சயமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்க எதிர்கால லட்சியம் என்ன தம்பி? சார் வேறு எதுவும் இல்லை. என்னோட கம்பெனி இப்போ வந்து ஃபாஸ்ட் 8 இயர்ஸாக நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் லெவலில் கொண்டு போகணும், தென் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் என்னால் கொண்டு போக முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுறேன். முடியும் சார் முடியும். ஏன்னா இங்கே பாருங்க, இங்கே நேஷனல் லெவலில் கண்டிப்பாக கொண்டு போய் முன் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே உட்காந்துருக்கிறாங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து குளோபலாக வந்து போகுன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வர்றதுக்கு காரணமே அதுதான். அது வந்து நம்ம சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் பேசும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். ஓகேம்மா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். சார் வந்து பேசும்போது நிறைய செய்தியை வந்து நிறைவான செய்தியை வந்து நம்ம கொடுத்துருக்காரு. அடுத்தபடியாக மிஸ்டர் பி பிரவீன்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வெற்றி டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ். சார் வாங்க சார். எல்லாருமே சாருக்கு வந்து ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஓகே சார். வெற்றி வெற்றி எல்லாருமே வாழ்க்கையில் எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் தான், வெற்றிக்கு தான். அப்படிதானே? வாங்க சார், சேர்ந்து வாங்க சார். சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூஷன் எங்கே இருக்குது, எங்கள் கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் இருக்குது. ஸோ தென்காசியில் இருக்க ஒரு கம்பெனியை கண்டுபிடிச்சி அண்ட் அதுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா வி வர் ரியலி சர்ப்ரைஸ்ட். அதை சார் கூட சொல்லியிருந்தாங்க. ஏதோ கோடிக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது, லட்சக்கணக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். எங்கள் கம்பெனியை அதில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் இருந்து எங்களுக்கு அவார்ட் கொடுக்கறது ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி சார். தேங்க்யூ ஃபார் சூசிங் அஸ். ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் சார். சார் நீங்கள் என்ன காலேஜ் ப்ரொஃபஸரா? ஐ வாண்டட் டு பிகம் அ ப்ரொஃபஸர், ஆனால் அது நடக்கல. இல்லை சார், கண்டிப்பாக நடந்துடும். ஏன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து சார் வந்து பேசுகிறார். மகிழ்ச்சி சார். சார் என்ன சார் உங்கள் கம்பெனியில் என்ன டீல் பண்ணுறீங்க? என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்களா, இல்லை சப்போர்ட் சிஸ்டமா, சர்வீஸா, என்ன பண்ணுறீங்க சார்? வி ஆர் டூயிங் 3 சார். 3மே பண்ணுறோம். ஓகே. ஸோ ப்ராடக்ட்டும் டிசைன் பண்ணுறோம், ஓகே, சப்போர்ட் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறோம், கஸ்டமர் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இதை யாரை வச்சு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் ஏரியா கேண்டிடேட்ஸ், ஓகே, கிராமப்புற மாணவர்களை அவங்களோட அடுத்த லெவல் ஐடி கனவை வந்து எங்க இன்ஸ்டிடியூஷன் மூலமா நாங்க ரெடி பண்ணி கொடுத்தோம். அப்ப நீங்க வந்து ஒரு டீச்சிங் இன்ஸ்டிடியூட் தான், ஏதாவது டீச் பண்றீங்க? டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன் சார். வெற்றி டெக்னாலஜி சொல்யூஷன்ங்கிறது ஒரு ஐடி ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகே. பட் என்ன பண்றோம்னு சொல்லிடுறேன். ஏன்னா ஐடி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு சார், ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா
இப்போ நம்ம மெயின் ரோட் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அசோக் பில்லர்லாம் போனோம் அப்படின்னா 10 to 15 இன்ஸ்டியூஷன் அங்கங்க பார்க்கலாம். Okay. பட் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெகு சிலர் தான். அதில் நாங்கள் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறோம் அப்படின்னா, வெற்றி ஐடி சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு டேக் போட்டிருக்கேன்ல சார், இந்த ஒரு ஐடி ஸ்டார்ட் அப்பை நாங்கள் ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு எங்களோட வெற்றி ஐடி சிஸ்டம்ஸில் டேக் பண்ணுவோம். தென் அவங்கள பேஸாக வச்சு ப்ராடக்ட், சர்வீசஸ், கஸ்டமர் சப்போர்ட் இது எல்லாமே அவங்கள வச்சு பண்ண போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஐடியை பொறுத்த மட்டும் உள்ளே போனோம் அப்படின்னா 7 rounds 10 rounds ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். அண்ட் அதை வந்து கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க, கரியர் கேப் இருக்க கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அவங்களால அதை கிளியர் பண்ணி உள்ளே போக முடியுமான்னு தெரியாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வெற்றி டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் மூலமா உருவாக்கி, நீங்க வெளியெல்லாம் வேலைக்கு போக வேணாம் தம்பி, வாங்க நாங்களே வேலை தரோம்னு சொல்லிட்டு நாங்களே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் சார். அதாவது நீங்க பேசுறதை கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, எங்க டாக்டர் வாசுதேவன் சார் பேசுறதை கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் சார் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப மோட்டிவேஷனா வந்து நல்லா அழகா பேசுவாரு. அந்த மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள் தம்பி. என்னென்ன ட்ரைனிங், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ், என்னென்ன கோர்சஸ் வச்சிருக்கீங்க நீங்க? சார் நாங்க ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அந்த ட்ரைனிங்ஸ் தான் கொடுக்குறோம் சார். டெவலப்மெண்ட், டெஸ்டிங், பிசினஸ் அனாலிசிஸ், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் அது மட்டும் இல்லாம கிளவுட் சர்வீசஸ். ஸோ கிளவுட் சர்வீசஸ் எல்லா ட்ரைனிங் நாங்களே கொடுத்துட்டு எங்களுக்கே ஹையர் பண்ணிப்போம். அவங்க வீட்டில இருந்தே ஒர்க் பண்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இல்ல உண்மையிலே இன்னைக்கு வந்து அதாவது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிக்கிறாங்க, இல்ல பிசிஏ படிக்கிறாங்க, இல்ல பிஇ படிக்கிறாங்க. அதில் வந்து ஐடி போகலாம், இல்லை சிஎஸ்சி போகிறாங்க, பிடெக் வந்து ஐடி போகிறாங்க, இல்லை பிஇ சிஎஸ்சி போகிறாங்க அப்படின்னு சொன்னால், வெதர் வந்து அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக தேர் இஸ் அ கேப் பிட்வீன் கேம்பஸ் டு கார்பரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெருசாக பேசுகிற ஒரு வார்த்தைன்னா, தேர் இஸ் அ கேப் பிட்வீன், அதாவது காலேஜ் டு கார்பரேட் ஆர் கேம்பஸ் டு கார்பரேட் வந்து ஒரு கேப் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ஃபில் தோஸ் கேப்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வெற்றி மாதிரி நிறுவனங்களால கண்டிப்பா முடியும். எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். See, whether you are doing BCom or BBA or any course, any degree courses or UG or PG, whatever may be your courses. So if you have certain skill oriented or skill based trainings அப்படினு சொன்னா, with the proper certification அப்படினு சொன்னா, with the working knowledge அப்படினு சொன்னா, definitely you will be placed in IT companies with a decent salary. Maybe slowly you can grow also. So அந்த ஒரு விஷயத்தை வந்து சார் வந்து ஃபில் பண்றாரு. அது வந்து இட்ஸ் a tremendous, அதாவது இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து தெரியல, அவன் பிகாம் ஜெனரல் படிக்கிறான், அடுத்து என்ன பண்ணணும் தெரியல. பிபிஏ படிக்கிறான், அடுத்து என்ன பண்ணணும் தெரியல. ஈவன் பிஇ சிஎஸ்சி படிக்கிறான், அவனுக்கு அந்த கேப்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்றது, அந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் வந்து இல்லாதனால தே ஆர் வெரி லேக் இன் ஃபெச்சிங் த ஜாப். அப்போ அவன் என்ன பண்றான், கம்பெனி ஹையர் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா they are hesitating. இல்ல சார், இப்போ வந்து கார்ப்பரேட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, சோ ஃப்ரெஷர்ஸ் ஹையரிங்கே வந்து ஸ்டாப் பண்றாங்க. ரீசன் பீயிங் என்னன்னா, இந்த ஸ்கில் கேப்ங்கிறதுனால. அதனால தான் நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்திருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, அங்கே ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிட்டு 3 monthsக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ அந்த ப்ரோக்ராமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்றாங்க. ஸோ அதை தான் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். சார், உங்களுடைய ரோல் மாடல் யாரு சார்? நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் லைஃபுக்கு வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்னு யாராவது இருப்பாங்களா? யார் சார்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த விடிஎஸ், இந்த வெற்றி ஐடி சிஸ்டம்ஸ், இது எல்லாமே வந்து ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் தான் சார். எங்கே இருக்காங்க அவங்க? இந்த வீடியோ அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களா? எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஸோ நான் இங்கே சென்னையில் தான் சார் ஒர்க் பண்ணேன். 14 years சென்னையில் தான் ஒர்க் பண்ணேன். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கம்மா. நீங்கள் ஓகே, மல்டிபிள் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணேன். இங்க இருந்து நான் என்னோட சொந்த ஊரான தென்காசிக்கு மூவ் ஆகுறேன், ஒய்ஃபோட மூவ் ஆகுறேன். ஸோ மூவ் ஆகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க நிறைய பேர் இருக்காங்க, இங்க யார் இருக்காங்க, நம்ம ஊர் மக்களுக்கு யாரு பண்ணுவாங்க. அதாவது நம்ம மகாத்மா காந்தியடிகள் வந்து சொல்லுவாரு, கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த கிராமப்புற பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, the educated youth or youngsters like நம்ம சார் மாதிரி ஆட்கள் வந்து கிராமப்புறங்களுக்கு போகும்போது அந்த ஏரியா கண்டிப்பா வந்து டெவலப் ஆகும். இதை வந்து இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து உங்க மனைவி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்ப்ளீட் இன்ஸ்பிரேஷனே அவங்க தான். அண்ட் மேக்ஸிமம் வந்து 90 to 95% அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ஃபாலோ பண்ணுவேன். 100% ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு சிங்கிள் வேர்ட்ல முடிச்சிடலாமே. ஓகே, அதாவது மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றாரு. நிச்சயமா வந்து இதுல நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது பறவைகளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி,
அந்த கூடு கட்டக்கூடிய பணியை வந்து 100% யார் செய்யும் அப்படின்னு சொன்னீங்க, அந்த பெண் பறவை தான் செய்யும். ஆம்பளை பறவை எப்பவுமே கொஞ்சம் அப்படி இப்படி தான், சிங்கம் மாதிரி வந்து சிங்கம் மாதிரி இருக்கும், அப்படியே தான் உட்காந்துருக்கும். ஆனால் பெண் சிங்கம் பார்த்தீங்கன்னா எல்லா இடம் போய் வேட்டையாடி உணவுப் பொருள்லாம் கொண்டு வரும். அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல்கலைக்கழகம் வந்து அதில் வைஸ் சான்சலராக வந்து மனைவி இருந்தாலும் மகிழ்ச்சி தான், இல்லை கணவன் இருந்தாலும் மகிழ்ச்சி தான். நிச்சயமாக வந்து அந்த குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து எவ்ரி ஒன் வி ஷுட் ஹேவ் தட். இது வந்து இயற்கையிலே வரணும். இது வந்து லைஃப் இஸ் நாட் அ காம்படிஷன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஏன்னா பிரச்சனை என்ன ஆகும்னு சொன்னால், சம்டைம்ஸ் தே மே திங்க் தட் நோ இன் ஃபியூ ஃபேமிலிஸ் ஒரு பெரிய டக் ஆஃப் வார் நடக்கும். நான் நல்லா செய்கிறேன்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்களா, ஹூ இஸ் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஃபேமிலின்னு 2 டக் ஆஃப் வார் போகும்போது அதுக்கு அடுத்து ஃபினிஷிங் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது கிடையாது. ஸோ அந்த ஹாப்பி ஃபேஸஸ் வரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ சார் பேசுறது வந்து மனைவி வந்து அழகாக வந்து வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது போன்ற அந்த பதிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா வந்து என்ன சொல்லுது, நீங்க இன்னும் வந்து பல்வேறு சிகரங்களை தொடுவீங்க. உங்க மனைவி பெயர் என்ன சார்? புனிதா சார். எல்லாருமே வந்து மேடத்துக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் பல்வேறு சிகரங்களை தொடுவீர்கள். எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்றோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓ அப்படிங்களா சார், நீங்க தான் சார் பிரமாதமா பேசுனீங்க இன்னைக்கு. நான் வந்தோன்னே ஏதோ ஒரு ப்ரொஃபசர் தான் பேசுறாரு அப்படின்ற ஒரு நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆமா, உங்களுக்கு நல்லா பேச கத்து கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஆமா சார். அதுக்கும் ஆமா தான். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நிச்சயமா இது நம்ம ஒரு வெற்றியாளர்கள் சந்திப்பா இல்ல ஒரு குடும்ப சந்திப்பா அப்படின்னு தெரியல. நிச்சயமா இதோட டைட்டில கூட மாத்திரலாம்னு நினைக்கிறேன். குடும்ப விழா அப்படின்னு சொல்லி கூட மாத்திரலாம். நம்ம அடுத்தபடியாக அழைக்கக்கூடிய நம்முடைய நண்பர் திரு கே சிவகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாங்க சிவகுமார். வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து சார் வராங்க. வாங்க, எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். வராங்க. தம்பி சொல்லுங்கம்மா. மிஸ்டர் சிவகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, எல்லாரும் வணக்கம் சொல்லியிருக்காரு சார். எல்லாருமே ஒரு வணக்கம் சொல்லாமே. வணக்கம் வணக்கம். ஓகே, பாருங்க தம்பி பாருங்க இந்து ஆயிட்டார். வணக்கம். சொல்லுங்க தம்பி. என்னோட பேர் வந்து சிவகுமார். நாங்கள் சில்வர் ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் 2 இயர்ஸாக. என்னென்னா இந்த மாதிரி அவார்ட் ப்ரோக்ராம்லாம் வர்றது வந்து எங்களை மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாம் செய்யும்போது அதோட தாக்கம் வந்து நம்ம பின்னாடி நம்மளை வந்து உந்து சக்தியாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது, இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்றத அந்த நேரத்தில். ஓகே சிவா, உங்களை எல்லாருமே எப்படி கூப்பிடுவாங்க? சிவான்னு கூப்பிடுவாங்களா, இல்லை சிவகுமார்னு கூப்பிடுவாங்களா, இல்லை வெறும் குமார்னு கூப்பிடுவாங்களா? எப்படி கூப்பிடுவாங்க? ஃபேமிலி ஃபுல்லாக வந்து குமார்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிவான்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, ஃபேமிலியில் வந்து குமார் அப்படி. ஏன்னா சம்டைம்ஸ் ஏன்னா அப்படிதான் இருக்கும். நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினச்சிருப்போம், சிவான்னு எல்லா இடத்துலையும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதுலேயே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, உங்களை வந்து எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப எனக்கு கூப்பிட்டாலே பிடிக்கும் அப்படின்னு. டேய் வா, எல்லாருமே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கூப்பிடுங்க. எனக்கு கூப்பிட்டாவே எனக்கு பிடிக்கும், கூப்பிடாம இருந்துறாங்க தயவு செஞ்சு. சரி, சச்ச ஃபிலாசபிக்கல் ஜென் ஃபிலாசபி தான். இப்போ ஜென் ஃபிலாசபியில் அந்த ஃபிலாசபிக்கலாக உள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்னை கூப்பிட்டாவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னாவே அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அதுக்குள்ளே ஆத்மார்த்தமாக அடங்கியிருக்கு. நிச்சயமாக உங்களை எல்லாருமே கூப்பிடுவாங்கம்மா. உங்களுடைய நிறுவனம் வந்து பல்வேறு வளர்ச்சியினுடைய இலக்குகளை வந்து தொடுவீங்க. சரி வாங்க, நெருங்கி வாங்க. தாடி வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுருக்கீங்க. யார் சொன்னா இது நல்லா இருக்குது இல்லை இப்படி வைக்கலாம் அப்படின்னா? அது உங்களுடைய தாட் ப்ராசஸா இல்லை யாராவது சொன்னாங்களா? இல்லை, இது வந்து இப்போ இருக்க எல்லாருக்கும் பிடிக்கிறது தான். தாடி வைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. ஓ சரி சரி. ஏன்னா இப்போல்லாம் வந்து நம்ம சாருக்கு எல்லாருமே தெரியும், முன்னாடியெல்லாம் மேரேஜில் வந்து தாடி வச்சுட்டு யாராவது கல்யாணம் பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் தான், அவ்வளோ டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெண்கள் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேன். எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே தாடி வச்சுருந்தா தான் ரொம்ப மேன்லியாக இருக்குது. அதனாலே பசங்களாம் வந்து தாடி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி தானேப்பா தம்பி? ஆமாம், கரெக்ட் தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லி. ஓ, அப்போ அந்த மேன்லி லுக்குக்காக தான் தாடி வச்சுருக்கீங்க? அப்படியே சொல்லலாம். அப்படியே சொல்லலாம். ஓகே, வெரி குட்மா. சரிம்மா. ஸோ உங்கள் நிறுவனத்தை பற்றி சொல்லுங்கம்மா. எப்போ தொடங்குனீங்க, அதை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? பேசிக்காக நாங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து இந்த ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிகிட்ருக்கோம்.
என்னன்னா எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஜிஎஃப்ஆர்ஜின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன மெத்தட்மா? ஜிஎஃப்ஆர்ஜின்னு சொல்லுவாங்க, கிளாஸ் ஃபைபர் ரெயின்போஸ்டு ஜிப்சம் அப்படின்னு சொல்லி. ஓகே. அது வந்து ப்ரீகாஸ்ட் சார் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, செமி ப்ரீகாஸ்ட் மாதிரி வரும். அது வந்து இப்போ ஒரு 10 ஃபீட் ஹைட்டு 20 ஃபீட் பேனல் மாதிரி வரும். அதை வந்து நாங்கள் வந்து அதை வச்சு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தருவோம். இதனால் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில், இல்லை வீடு கட்டுறவங்களுக்கு எல்லாம் இருக்குன்னா வந்து இந்த ஹீட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து மேக்ஸிமம் 3 to 5 டிகிரிஸ் வந்து இதை கம்மி பண்ணுறதுக்கான பெரிய பாசிபிளாக இருக்கும். இது வந்து ரீசைக்கிள் மெட்டீரியல்லேருந்து செய்கிறது அப்படின்றதுனால நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செங்கல், சிமெண்ட், ஜல்லி இது போன்ற நேச்சுரல் சோர்ஸ் வந்து நாம் இதில் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி புது டெக்னாலஜி போகும்போது வந்து நேச்சுரலும் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸாக இருக்கும். அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நார்மல் ட்ரெடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் பண்ணும்போது வந்து நிறைய வந்து புதுசான ஆட்களை மீட் பண்ணுறதும், இது சம்மந்தமான டிஸ்கஷனில் ஈடுபடும் போது அவங்கக்கிட்ட இருந்து நிறைய ஐடியாஸ் வர்றதும், நிறைய இடங்களில் வந்து நாம் நிறைய ஐடியாஸோடு போவோம் கிளைண்ட்ஸ் மீட்டிங்லாம். கிளைண்ட் நம்மளோட நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி அதில் நிறைய ஐடியாஸோடு இருப்பாங்க. இதை வந்து ஐடியா ஷேரிங்கில் இந்த மாதிரி புதுசாக பண்ணும்போது நிறைய கற்றுக்கிறதுக்கு ஒரு சான்சஸாக இருக்குது. ஓகே, பாருங்க, அதாவது இப்போ நியூ மெத்தட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் அல்டிமேட் கஸ்டமரை வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ண முடியுதா? ஏன்னா இன்னைக்கு வந்து பாப்புலேஷன் மார்க்கெட்டுன்றது ரொம்ப பெருசு. அதில் எப்படி உங்களுக்கான கஸ்டமரை வந்து நீங்கள் எப்படி ரீச் பண்ணுறீங்க? உங்கள் செய்தி வந்து எப்படி கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க? சோசியல் மீடியா இதில் ஒரு பிக் பார்ட்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது நம்மளால் கிளைண்ட்ஸை வந்து. இப்போ நிறைய டிசைன்ஸ் கொண்டு போயோ இல்லை வந்து நம்மளோட ஒர்க்கை காமிச்சு தான் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் நாம் வந்து கஸ்டமர்ஸ் தேடி போகவே முடியாது. இப்போ நிறைய ட்ரெடிஷ்னலாக தான் அவங்க வந்து எல்லாருமே விரும்புவாங்க. ஏன்னா புதுசாக ஒரு டெக்னாலஜியை பண்ணும்போது அதில் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குமா அப்படின்றத ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க இதை பற்றி ரிசர்ச் பண்ணி வேர்ல்டு வைடு வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளை வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே. நிச்சயமா உங்களுக்கெல்லாம் வழிகாட்டி வந்து இங்கே டாக்டர் வாசுதேவன் சார் இருக்காரு. இந்த மாதிரி புது டெக்னாலஜி புது விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண துடிக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாரம் வந்து சார் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவர்கிட்ட உங்களுக்கு கைட்லைன்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. தம்பி, உங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னப்பா? நான் இந்த கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன செட் பண்ணி வச்சுருக்கீங்க? கோல் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னன்னா வந்து இந்த வாழ்க்கை பயணம் வந்து தொடர்ந்து வந்து நாம் திட்டமிட்ட அடிப்படையிலேயே போயிட்டே இருக்கோம் அப்படின்றது வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான். ஆனால் என்னென்னா நமக்கு பிடிச்ச ஃபீல்டு இது மாதிரி ஒரு ஃபீல்டுலேருந்து நாம் பிடிச்ச விஷயங்களை செய்கிறது, மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட இப்போ அச்சீவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. சரிங்கம்மா. ஸோ இப்போ இந்த வாழ்க்கை இந்த ஓட்டத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு முக்கியமான பார்ட்டு. நம்ம எப்போல்லாம் நிறைய இடங்களில் நம்ம புதுசாக போகும்போது என்னன்னா ஏஜ் ஒரு ஃபேக்டர் பார்ப்பாங்க. இவங்களை நம்பி வந்து தர முடியுமா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. அதெல்லாம் மீறி தான் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன டவுன் அப் ஆகும்போதுலாம் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அவார்ட் ப்ரோக்ராம்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. கண்டிப்பா. அதாவது இந்த சார் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து தட்டி கொடுக்கறது தான். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் சொன்னோம், அப்போ அந்த ஃபீலிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம். அப்போ ஃபீலிங் சாட்டிஸ்ஃபைடு இல்லை ஃபீலிங் ப்ரவுட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வென் யூ ஆர் ஃபீலிங் டவுன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் வந்து நமக்கு முட்டு கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னால் இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஓகே நமக்கு நாமே வந்து பெருமைப்பட்டு கொள்ளலாம். நம்ம இந்த சொசைட்டியில் இருக்கோம், நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, நமக்கு ரெகக்னிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகேம்மா நீங்கள் நினைச்சது எல்லாமே சிறப்பாக நடக்கணும், நல்ல எதிர்காலம் வந்து உங்களுக்கு அமையுமா. வாழ்த்துக்கள்ப்பா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருமே தம்பிக்கு வந்து எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பேசின எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பல்வேறு செய்திகளை வந்து இங்கே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தபடியாக நம்ம யாருக்கு அழைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் RR இன்டீரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை சார்ந்தவர். ஓகே, தம்பிகிட்ட வந்து கேட்டுக்கலாம், அவருடைய பேரெல்லாம் என்னன்னு கேட்டுக்கலாம். வாங்க தம்பி. தேங்க்யூ சார். குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னோடய பேர் ரஹ்மான் கான். நான் திருச்சியிலேருந்து வரேன். நம்மளோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா RR இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்.
நம்ம ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்டீரியர் ஒர்க்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ. ஓகே மிஸ்டர் ரகுமான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஐசி நேஷனல் இன்டெகிரேட்டி கல்ச்சர் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸு. எங்களை மாதிரி நியூ ஆண்டர்ப்ரனருக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு தம்பி வாங்கம்மா அவார்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. சரி, இப்போ நீங்கள் மார்னிங் நம்ம ஒரு நல்ல நிகழ்ச்சி தொடங்கும் போதே நீங்கள் சரியாக வந்துட்டீங்க. இவ்வளோ நேரம் அந்த ப்ரோக்ராம் அப்சர்வ் பண்ணீங்க, உங்களோட ஃபீலிங் என்னம்மா? சார் ஆக்சுவலாக என்னோட ஃபீல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்ச மாதிரி தான் சார் இருக்குது. இப்போது ஒரு எல்லாருமே ஒரு முதல்ல எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் இல்லை. நான் அதான் சொல்லும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து ஏதோ ஒரு குடும்ப விழா போல இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒரு குடும்பம் கிடைத்த மகிழ்ச்சி. ஓகே சார், அடுத்து சார் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ எல்லாமே ஒரு பில்டிங் ரிலேஷன்ஷிப் உருவாக்குற மாதிரி தான் இப்போ இருக்கிற மெம்பர்ஸு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்திருக்க எல்லாமே பாருங்கள். எனக்கு என்னுடைய பிஸ்னஸுக்கு தகுந்த இப்போது ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருக்கட்டும், ஸோ அவங்க சொன்னதை நான் எடுத்துகிட்டு இப்போ ஏன் அவங்கள்ட்ட இருந்து நான் பிஸ்னஸ் எடுத்துக்கிறதுக்காக நான் ஒரு ஃபேமிலியாக நான் உருவாக்க. இல்லை, ஆக்சுவலாக தம்பி ரொம்ப அழகான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இங்கே வந்திருக்க எல்லாருமே உங்களை பற்றின ப்ரொஃபைல், உங்கள் கம்பெனி ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கொடுத்துட்டு போங்க. அது வந்து பீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேகசினில் வெளிவரும். அப்போ அது வந்து ஒரு டைரக்டரி மாதிரி, ஒரு டேட்டா பேஸ் மாதிரி உங்கள் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்கிங் தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆட்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக அது குளோபல் லெவலில் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. தம்பி, உங்கள் நிறுவனம் எப்போ தொடங்குனீங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் என்னோடய நிறுவனம் கொரோனாவுக்கு முன்னாடி 2019 ஸ்டார்ட் பண்ணேன் சார். அந்த இதில் 2019 ஸ்டார்ட் பண்ணி உடனே கொரோனா வந்துடுச்சு. அந்த டைமில் இப்போது நம்ம பிஸ்னஸ் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு தான் சார் என்னை ஊக்குவிச்சது. ஃப்ரெண்டா? என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் வரல, ரஞ்சித் அவர் பேர். என்னோட பேர் ரகுமான், அவர் ரஞ்சித். RR இன்டீரியர்னு சொல்லிட்டு தான் நம்ம கம்பெனி நேம். அதாவது ரகுமான் ரஞ்சித். ஓகே, வெரி குட் சார். எல்லாருமே உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். எனக்கு அப்போதைக்கு பிஸ்னஸில் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது சார். அவர் தான் என்னை ஊக்குவிச்சு இந்த மாதிரி ஒரு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியருக்குள்ளே என்ன உள்ளே நிலச்சது. நான் இந்த அளவுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன்னா அவர் தான் சார் காரணம். அதாவது இன்னைக்கு நம்ம தொடக்கத்தில் பேசும்போது அந்த இன்டகிரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோம், இன்டெகிரிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்போ ரகுமானும் ரஞ்சித் எல்லாருமே வந்து இணைகின்ற பொழுது இந்தியா என்பது கண்டிப்பாக வந்து வல்லரசாக வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே சொல்லக்கூடிய செய்தி வந்து அதுதான். அதாவது இன்னைக்கு வந்து இன்டகிரேஷன், இன்டெகிரிட்டி என்பது வந்து பல இடங்களில் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருந்தாலும் நம்ம தமிழகம் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தலை நிமிருவோம். எப்படி தலை நிமிருவோம் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து எங்களுக்குள்ள எந்த பேதமும் கிடையாது, நாங்கள்லாம் ஒன்று, நம்மெல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இந்தியா முழுக்க எல்லோருடைய காதுகளிலும் ஒலிக்கின்ற வகையில் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. நிச்சயமா அதுக்கு வந்து RR இன்டீரியர், நம்ம வழக்கமாக இன்டீரியர் அப்படின்னு சொன்னால் கட்டடத்தினுடைய இன்டீரியர் மட்டும் கிடையாது, நம்ம அகத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்டீரியரையும் நம்ம வந்து புதுப்பிக்கணும். அதில் வந்து புறையோடி போய் கொண்டிருக்கக்கூடிய பழைய விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு நிச்சயமாக நம்முடைய சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாமே உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அகம் அழகாகும் போது புறம் அழகாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அது வந்து நடக்கும் RR அப்படின்னு சொல்லி. சரி, உங்க ரஞ்சித்திட்ட பிடிச்ச விஷயத்த சொல்லுங்களேன். சார் ரஞ்சித்தில் பிடிச்ச விஷயம்னா அடுத்த லெவல் எப்படி போகணும்னு யோசிச்சுட்டே இருப்பார் சார் அவர். ஆக்சுவலாக இது என்ன பண்ணலாம், இப்போ ஒரு புதுசாக இன்டீரியர் பண்ணுறோன்னா அதை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியரில் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சைனா லெவலுக்கு நம்ம வந்து 200 இயர்ஸ் பின்தங்கி தான் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ அப்படியா சார்? சரி, அவர் சார் பேசும்போது பேசுவார். இல்லை சார், நீ எல்லாருமே பேசும்போது சொல்லுங்க. ஸோ இப்போ உள்ள இன்டீரியர்ஸ்க்கு நம்ம அங்கே உள்ள ப்ராடக்டை நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணி ஒரு புதுசாக எப்படி கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் அவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பார் சார். அது ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட வந்து நான் நிறைய கற்றுட்டு இருக்கேன் சார். அதாவது ரொம்ப அழகான ஒரு செய்தி வந்து தம்பி சொல்லியிருக்காரு பாருங்க, அந்த தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு வந்து கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. ஒரு விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட், அதே போல கோல்ஸ் இதெல்லாம் வந்து போடுவாங்க. அப்ப அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை, நீ எங்க போகணும் அப்படின்ற ஒரு தெளிவு உனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த இலக்கை நீ அடைவாய். அப்ப கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய இலக்கு இதுதான், அப்ப உலகளாவிய விஷயங்களை நான் உள்ளூருக்குள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்களும் ரகுமான் அவர்களும் யோசிக்கின்ற பொழுது நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா அதுல ரிச்சர்ட் அப்படின்னு வந்து அவரும் வந்து பயன்பெறுவார்.
ஏன்னா RR அப்படின்னு சொல்லும்போது இந்த RRகள் இணையும் போது இவர்களுக்கு குறுக்கே யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து இன்னைக்கு அழகான ஒரு இன்டெகிரேஷன் இருக்கு தம்பி. மகிழ்ச்சிப்பா. நீங்க பண்ண ப்ராஜெக்ட்லேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா எல்லாமே நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா ரசிச்சு பண்ணியிருப்பீங்க. எனக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அப்படின்ற மாதிரி இன்டீரியர் டிசைன்ல ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஆக்சுவலி இப்போ தில்லை நகரில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணேன் சார். தில்லை நகரில் ஓகே. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம்னா அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சது அரௌண்டு 25 lakhs ப்ராஜெக்ட், ஓன் இண்டிவிஜுவல் ஹவுஸ். சரிங்க. ஸோ அதில் பெரிய நல்ல விஷயங்கள் நிறைய. இப்போ கஸ்டமருக்கு வந்துட்டு எதுனே தெரியாது, எப்படி இப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. நம்ம ஒரு டிசைன் கொடுத்து அதை அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணா கஸ்டமரை ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். சீரியஸ்லி கஸ்டமரை ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுல அந்த கஸ்டமரை ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி எங்களுக்கு ஒரு அவங்க வீட்ல இப்போ ஆக்சுவலா அவங்க இனாகுரேஷன் பண்ணும்போது வீட்டை இனாகுரேஷன் பண்ணும்போது எங்களாச்சும் ஒரு பெரிய ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு ட்ரீட் விருந்து கொடுத்தாங்க. கண்டிப்பா எல்லாருமே கொஞ்சம் உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஏன்னா முடியும் போதுதான் அங்க யார் அப்படின்னு சொல்லி எப்பா இது வரைக்கும் நல்லவன்னு நினைச்சிட்டு இருந்தேன்பா, இது முடியும் போதுதான் முகத்திரை தெரியுது அப்படின்றாம முடியும் போதுதான் முகமலர்ச்சி வருகுது அப்படின்னு நம்ம ரகுமான் சொல்றதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரகுமான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ஸோ நீங்க இறைவனுடைய அருளால நீங்க இன்னும் மேலும் மேலும் வளர்வீர்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சார். நிச்சயமா உங்க எல்லா நலமும் வளமும் பெற்று உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும் தம்பி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தம்பி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த செக்மெண்ட்டுக்கு வந்து நம்ம போக போறோம். ஸோ இது வரைக்கும் நீங்க கேட்ட விஷயம்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருந்தா எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. இங்க இன்னும் பேசுவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உங்களை பற்றிய குறிப்புகள் வந்து நீங்க கொடுங்க, ஃபுல் பயோடேட்டா கொடுங்க. அது பீக்ஸ் மேகசின்ல வந்து வெளிவந்துடும். அடுத்தபடியா நம்ம வந்து முறையான நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக நம்ம எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ரொம்ப ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா வந்து நிறைய பேருடைய முகங்கள் வந்து பளிச் அப்படின்னு தெரியுது. ஏன்னா வந்து உட்காரும் போது நிறைய கேள்விகளோடு இருந்த முகங்கள் வந்து இப்ப புன்னகை பூக்களால் நிரம்பி இருக்கு. அதுவே வந்து நிகழ்ச்சியோட வெற்றியை குறிப்பதாக அமைகிறது.